ஒரு அருமையான டிஷ். பிரானை நல்லா எண்ணெய் தேய்ச்சி வறுத்தெடுத்து தாராளமாக தேங்காய் பாலை ஊற்றி குளிக்க வச்சு வெங்காயம், தக்காளி, லைம் இதெல்லாம் போட்டு மேலம் அடித்து கேரளாவிலேருந்து கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் ப்ரான் மொய்லி. ஒரு சூப்பர் டெலிஷியஸ் கேரளா ரெசிபி. வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 10 டைகர் ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் லைம் ஜூஸ். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 நிமிஷம் மேரினேட் பண்ணுங்க. ஒரு குக்கிங் பேனில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை இதில் ஆட் பண்ணி ஒரு 4 நிமிஷம் நம்ம ஸ்டிர் ஃப்ரை பண்ண போகிறோம். 2 நிமிஷம் ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். இது ப்ரான் பெரிய சைஸாக இருக்கவே 4 நிமிஷம் டோட்டலாக எடுத்துக்கிறோம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் டைம் கம்மியாகும். 2 நிமிஷம் கழித்து இன்னொரு சைடு திருப்பி விட்டு அந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போவே பாருங்கள், ப்ரான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சம் கோகோனட் ஆயில் விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் 1/4 ஸ்பூன் வெந்தயம் லைட்டாக கலந்து விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜூலியன் ஜிஞ்சர், கொஞ்சமாக ஜூலியன் கார்லிக். இது கூட 5 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. 30 செகண்ட் வதக்கி விடுங்க. லைட்டாக வதக்கி விட்டால் போதும். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 200 ml தின் கோகோனட் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விடுங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரானை இதில் ஆட் பண்ணி அதெல்லாம் லைட்டாக பிரித்து விட்டு லெவல் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இந்த தேங்காய் பாலில் அதெல்லாம் குக் ஆகட்டும். நல்லா கொதி வரும். அப்போ 200 ml திக் கோகோனட் மில்க் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷில் பச்சை மிளகாவும் பெப்பரும் மட்டும்தான் காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக கொதி வந்ததும் வெட்டி வச்சுருக்க தக்காளி பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே லைமையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போயே பாருங்கள், ஒரு டெம்ப்டிங் லுக் வந்துருச்சு. மூடியை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம டிஷ் ரெடி ஃபார் சர்விங். எப்படி இருக்கு பாருங்க, சும்மா தலன்னு கலர்ஃபுல்லாக நம்ம ப்ரான் மொய்லி. சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊறுது பாருங்க. இதை நீங்கள் இடியாப்பம், ஆப்பம், ரைஸ் இது கூடலாம் சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் சம்பவம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி யூனிக் டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.